ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சம்மந்தமானது. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் சர்வீஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்ப என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சர்வீஸ் பார்க்க போறோம். ஒண்ணு எஸ்என்எஸ் அண்ட் எஸ்கியூஎஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப எஸ்என்எஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ். எஸ்கியூஎஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள் கியூயிங் சர்வீஸ். ஓகே. ஸோ அப்ப 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட சர்வீஸ் நான் சொன்ன மாரி. ஸோ அப்ப இத பத்தி தான் இன் டீட்டெயிலா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ அப்ப இன்னைக்கு நம்ப டாபிக் அப்படின்றது வந்து எத சுத்தி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் தான். ஏன்னா நோட்டிஃபிகேஷன்னாலே வி நோ தட் ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு கெட் கம்யூனிகேட்டட். ஓகே. ஸோ அப்ப கம்யூனிகேஷன் சம்மந்தமா தான். கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேஷனா இருக்கலாம். ஆர் ஹியூமன் டு மிஷின் கம்யூனிகேஷனா இருக்கலாம். கரெக்ட்டா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிஷின் டு மிஷின் கம்யூனிகேஷனா இருக்கலாம். ஸோ இதுல வந்து எந்த டைப் வேணா இருக்கலாம். ரைட்? ஸோ அப்ப கம்யூனிகேஷனுக்கு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. என்ன அது? அப்ப கம்யூனிகேஷன் ஒரு இன்டராக்ஷன் நடக்குதுன்னு வைங்களேன். அது வந்து இட் ஷுட் பி இன் அ மீனிங்ஃபுல் வே. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னா, அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா, என்ன ஆகாது அந்த இடத்துல? கம்யூனிகேஷன் வந்து ஃபெயில் ஆகும். கரெக்ட்டா? ஸோ இட் வில் நாட் பி சக்சஸ்ஃபுல் கம்யூனிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ நான் ஹிந்தியில எடுத்தா உங்களுக்கு புரியுமா? நோ. அப்ப வந்து அது இங்கிலீஷு இல்ல தமிழ் 2த்துல எது வேணா இருக்கலாம். ஸோ பீப்பிள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப என்னன்னா, கம்யூனிகேஷன் நடக்கணும்னா 2 பேர் முக்கியம். ஒண்ணு ஓகேங்களா? செண்டர். அதுக்கு அடுத்து ரிசீவர். கரெக்ட்டா? அப்ப இந்த 2 பேருக்குமே புரியிற மாரி ஒரு லாங்குவேஜ்ல நடக்கணும். அந்த செண்டர், ரிசீவர் யாரா வேணா இருக்கலாம். ஹியூமன் டூ ஹியூமனா இருக்கலாம். ஹியூமன் டூ மிஷினா இருக்கலாம். மிஷின் டூ மிஷினா கூட இருக்கலாம். பட் த கம்யூனிகேஷன் ஷுட் ஹேப்பன் இன் அ மீனிங்ஃபுல் வே. அதான் ரீசன். ஓகே. டன். அப்ப கம்யூனிகேஷன் மீனிங்ஃபுல்லா நடக்கணும்னு சொல்லிட்டேன். அப்ப அதிலே டைப்ஸ் இருக்கு நமக்கு. என்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன், ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு அதிலே டைப் வச்சிருக்காங்க. 2 டைப் இருக்கு. ஓகே. அது என்னது? சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். அது என்னது ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்? சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்னா, ஆ இப்ப செண்டரும் இருக்கணும். கண்டிப்பா அதுக்கு ரிசீவரும் இருக்கணும். 2 பேரும் இருக்கணும். இப்ப நான் வந்து ஹாய், ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னு வைங்களேன். அது 2 எனக்கு ரெடியா ஆள் இருக்கணும். அந்த மெசேஜ அத எடுத்து பார்க்கறதுக்கு. அதான் சிங்க்ரனைஸ் ரெப்ளிகேஷன். அப்ப ஏசிங்க்ரனைஸ் ரெப்ளிகேஷன் என்னன்னா, செண்டரும் இருப்பான். ஆனா, ரிசீவர் வந்து அந்த சமயம் அவைலபிளா இருக்க மாட்டான். ஹி வில் நாட் பி அவைலபிள். லேட்டரா ஒரு டைம் பீரியட்ல ரிசீவர் இருப்பான். அப்ப நான் ஹாய், ஹலோன்றத நான் அனுப்பிட்டேன். ஓகே. ஆனா என்னன்னா, அத எடுத்து பார்க்கவே இல்ல இவன். இவன் ஒரு 5, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அத எடுத்து பார்க்குறான். ஓகே, நான் என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்ப என்னன்னா, ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்ல ரிசீவர் வந்து ரெடியா அவைலபிளா இருக்க மாட்டான். சிங்க்ரனைஸ் கம்யூனிகேஷன்ல அவன் ரெடியா அவைலபிளா இருப்பான். எப்ப மெசேஜ் அனுப்புறனோ, இன்ஸ்டன்ட்டா அந்த மெசேஜ எடுத்து பார்ப்பான். ஓகே. ஸோ அப்ப இதுதான் 2த்துக்குமே வித்தியாசம். கிளியருங்களா இது? எஸ்ண்ணா கிளியர்ண்ணா. ஓகே. அப்ப கம்யூனிகேஷன் ஷுட் ஹேப்பன் இன் எ மீனிங்ஃபுல் வே. அதுல டைப்ஸ் இருக்கு. சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன், ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்னா நமக்கு 2 ஆட்களுமே இருப்பாங்க. செண்டரும் இருப்பான், ரிசீவரும் இருப்பான். ரிசீவர். அப்ப இன்ஸ்டன்ட்டா அந்த மெசேஜ் டிரான்ஸ்ஃபர்ன்றது நடந்துட்டே இருக்கும் 2 பேர் கூடவே. ஆனா ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்ல இட் வில் நாட் வொர்க் இன் தட் வே. அப்ப செண்டர் இருப்பான், மெசேஜ் அனுப்புவான். அது இன்ஸ்டன்ட்டா போகாம கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட போகும். அப்ப எது பெஸ்ட்? சிங்க்ரனஸா ஏசிங்க்ரனஸா? விச் ஒன் வில் பி பெஸ்ட்? சிங்க்ரனஸ். ஏசிங்க்ரனஸ் தான் பெஸ்டான ஒரு மெத்தடாலஜி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சென்டர் மெசேஜ் அனுப்புறான்னு வைங்களேன்.
அந்த டைம்ல இந்த ரிசீவர் இல்லைன்னு வைங்க, சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன்ல அந்த மெசேஜ் வில் கெட் லாஸ்ட். ஆனா ஏசிங்க்ரனஸ்ல அப்படி ஒர்க் ஆகாது. ஏசிங்க்ரனஸ்ல இவன் அனுப்புற மெசேஜ் ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். அன்டில் இந்த ரிசீவர் அவைலபிளா இருந்து வந்து எடுக்கிற வரைக்கும். அப்ப இந்த இடத்துல நமக்கு கம்யூனிகேஷன் இன்ஸ்டன்டா ஆகாது. பட் ஆனா கண்டிப்பா ஆயிடும். ஸோ வி ஹாவ் அ கேரண்டி. கிளியரா? அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டராக்ஷன் இப்ப நான் ஒரு 10,000 அனுப்புறேன்னு வைங்களேன். அப்ப அது என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் போகும். நீ ஒரு 10,000 இந்த அக்கௌண்ட் அனுப்பியிருக்காரு. அது ஒரு மெசேஜ் தானே. அப்ப அது நான் சிங்க்ரனஸா பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், அது லாஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா ஏசிங்க்ரனஸா இருக்கும்போது என்ன ஆகும், அந்த டிரான்சாக்ஷன்றது ஒரு இடத்துல போய் சேவ் ஆகும். அன்டில் பேக் எண்ட் சர்வர் எடுக்கிற வரைக்கும். ஓகே. ஸோ அப்ப ஏசிங்க்ரனஸ் இஸ் த பெஸ்ட் வே. நிறைய கம்யூனிகேஷன் ஏசிங் கம்யூனிகேஷனா போயிட்டு இருக்கும். ஓகே. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல. ஸோ அப்ப இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போறது எஸ்கியூஎஸ். அந்த சர்வீஸ் தான் பார்க்க போறோம். சிம்பிள் கியூவிங் சர்வீஸ். அகைன் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மெம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு மெம் கேட்சி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ் ஒரு மெம் கேட்சி சர்வர் தான் எஸ்கியூஎஸ். நம்ம சொல்லலாம் ராபிட் எம்கியூன்னு இருக்கு. அந்த மாதிரி இவங்க ஏடபிள்யூஎஸ்ல எஸ்கியூஎஸ்ன்னு ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் இதுவும் ஒரு சர்வர் தான். இதோட மெயின் மோட்டோ என்ன, அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட EC2 சர்வருக்கு ஐபி அட்ரஸ் வரும்ல, அந்த மாதிரி இந்த எஸ்கியூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வி வில் கெட் அ எண்ட் பாயிண்ட். இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த எண்ட் பாயிண்ட்டை இந்த அப்ளிகேஷன் கூடவும் இந்த அப்ளிகேஷன் கூடவும் நான் என்ன பண்ணிடுவேன், சொல்லி வச்சிருவேன். சென்டர் ரிசீவர் சொல்லி வச்சிருவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணோம்னா, அப்ளிகேஷன் ஏ மெசேஜை சென்ட் பண்ணும் அப்ளிகேஷன் பிக்கு. அப்போ அப்ளிகேஷன் பி அவைலபிளா இல்லாத போது என்ன பண்ணோம்னா, இந்த பேர்ல என்ன இருக்கு, கியூன்னு இருக்கு. இந்த கியூல அந்த மெசேஜ் வெயிட் பண்ணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா லேட்டரா இது எப்போ அவைலபிள் ஆகுதோ அப்போ என்ன பண்ணும், அந்த கியூல இருக்கிற அந்த மெசேஜை எடுத்து பார்க்கும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்கியூஎஸ் இருக்குல்ல, இட் ஃபாலோஸ் ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற 2 சர்வீஸ் ஏசிங் கம்யூனிகேஷன்ஸ் தான். டன். ஸோ அப்போ அந்த கியூ அப்படின்றது இட்ஸ் அ கியூயிங் சர்வர் அகைன். அப்போ அதுக்கு இந்த மாதிரி எண்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்க போது அது எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லெட் மீ ட்ரா த ஆர்கிடெக்சர். ஸோ அப்போ இங்கே நம்ம கிட்ட 2 அப்ளிகேஷன் இருக்க போகுது. அப்ளிகேஷன் ஏ, அப்ளிகேஷன் பி. ரொம்ப பெரிய டாபிக்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான டாபிக், சிம்பிள் டாபிக் தான் அது. லெட் அஸ் கன்சிடர் 2 அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஏ, இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பி. ரெண்டுமே ஒரு பெரிய அப்ளிகேஷன் இல்லை ஹெவி வெயிட் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஏக்கு there will be something called as ப்ராப்பர்ட்டி ஃபைல் ஒன்று இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஃபைல்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான தகவல் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ள என்ன பண்ணுவேன், இந்த எஸ்கியூஎஸ் அதுக்குன்ட்டு there will be something called as a URL இருக்கும். அந்த URL நான் இங்கே எழுதி வச்சிருவேன். அதே போல இந்த அப்ளிகேஷன்லையுமே அந்த URL நான் எழுதி வச்சிருவேன். அவ்வளோ. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஏ ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண போகுது அப்ளிகேஷன் பிக்கு. அப்போ என்ன பண்ணோம்னா, டைரக்டாக சென்ட் பண்ணாது. அப்போ அது ஃபர்ஸ்ட் எங்கே சென்ட் பண்ணால் இந்த கியூக்கு சென்ட் பண்ணும். இந்த கியூவில் பேரில் என்ன இருக்குது, கியூ. அப்போ இந்த கியூவில் என்ன பண்ணணும்னா அந்த மெசேஜ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும். இந்த அப்ளிகேஷன் பி எப்போ செக் பண்ணுதோ அப்போ தட் மெசேஜ் வில் கோ டு த அப்ளிகேஷன் பி. ஸோ அப்போ என்னன்னா, ரெண்டுத்தையுமே நம்ம டைரக்டாக கனெக்ட் பண்ணாமல், ஓகே, what we are doing is we are integrating the application with the help of application queue.
ஸோ இதான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ற ஒரு மெத்தடுன்னு சொல்லலாம். கிளியரா இது எல்லாருக்குமே? எஸ்ண்ணா. clear sir. ஏன் இந்த மெத்தட்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி கிளவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கிளவுடுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஒரு சிங்கிள் பீஸா இருந்துச்சு. ஒரு கல்லு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பிரிக் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஒரு கல் இருக்கு, சிங்கிளா இருக்கு. அப்போ ஒரு பெரிய கல்லு சிங்கிளா இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஹெவியா இருக்கும். தூக்க முடியுமா அந்த கல்ல? ஒரு பெரிய பாறை ஸ்கொயரா இருக்கு, அது தூக்க முடியாது 4 பேரால. கரெக்டா? அப்ப என்ன பண்ணாங்க? அது பேரு மோனோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அப்ளிகேஷன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதை ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு 4 துண்டா கட் பண்ணாங்க அந்த பாறைய. இப்ப தூக்க முடியுமா Yes sir. அவங்களால? எஸ்ண்ணா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா லைட் வெயிட் ஆயிடுச்சு. அப்ப அப்ளிகேஷன்ல இருக்கிற அது வந்து லைட் வெயிட் ஆயிடுச்சு. அப்ப ஈஸியா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போய் வைக்க முடிஞ்சது. பட் ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி ஒண்ணா இருந்த அப்ளிகேஷன் இப்ப என்ன ஆயிடுச்சு? தனித்தனியா ஆயிடுச்சு. இப்ப இந்த தனித்தனியா இருக்கிற அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஒண்ணு கூட ஒண்ணு பேசியே ஆகணும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? we can use a queue. கிளியரா இது? Clear sir. இந்த தனித்தனியா இருக்கிற அப்ளிகேஷன் பேர் தான் மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணா இருந்ததுல அது பேரு மோனோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி நம்ம லேட்டரா உள்ள போகும்போது நம்ம பார்க்கலாம் கம்ப்ளீட்டா. ஓகே? ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்க, மோனோலித்திக்னா என்ன, மைக்ரோ சர்வீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஓகே. ஹார்ட்லி லைக் 1 வீக் கிளவுட் கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்கும். ஏன்னா மேஜர் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு நான். விபிசி மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அது எப்போ டைம் கிடைக்குதோ நான் அப்போ திரும்ப எல்லாருமே கவர் பண்ணி நான் எடுத்துருவேன். ஓகே, தாண்டி நமக்கு மேஜர் டாபிக்ஸ்ன்றது இல்லை. லோட் பேலன்சர் பார்த்தாச்சு, ஆர்டிஎஸ் பார்த்தாச்சு, R53 பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இன்டர்வியூ கொஷின் நீங்கள் தான் ரெடி பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் அப்புறம் லேம்டா பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் டன்னு. க்ளவுடு டெவாப்ஸ் தான் போகணும் அதுக்கப்புறமா நம்ம. ரைட்? ஸோ இப்போ நான் உள்ள போகிறேன், அக்கௌண்ட்குள்ளே போகிறேன். ஒரு நிமிஷம். இந்த அத்தன்டிகேட்டர் ஆப் எங்க இருக்குன்னு தெரியல.
என்ன இது பாஸ்வேர்ட் மாத்திட்டீங்களா ஜனா? தப்புன்னு வருது. இல்ல இல்ல சார். ஏன்? ம்ஹ்ம். ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம சர்வீஸ் லிஸ்ட்ல கீழே வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்கு. அமேசான் எம்கியூ, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ், சிம்பிள் கியூவிங் சர்வீஸ். இப்போ இதுல சிம்பிள் கியூவிங் சர்வீஸ் நடத்துக்கு உள்ள போலாம். ஏன்னா இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு மேஜரா இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிலாம் கிடையாது. விபிசி ரொம்ப முக்கியம். அதில் கேட்பாங்க. நிறைய கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதை தாண்டி ஆர்டிஎஸ்ல கேட்பாங்க. அப்புறம் எஸ்3ல கேட்பாங்க. கிளவுட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல எவ்வளோ பார்ட் இப்போ ஒரு 100% எடுத்துட்டீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் எந்த அளவு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 20% கேட்பாங்க. 20 to 25%. 75% எதில் கேட்பாங்கன்னா டெவாப்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ரிக்யர்மெண்ட் பொறுத்து. இப்போ இங்கே போயிட்டு இங்கே சொல்கிறாங்க பாருங்க, அமேசான் எஸ்கியூஎஸ். தயா இது இது பண்ணுங்க, படிங்க. இதை என்ன போட்டிருக்கீங்க? Amazon SQS provided queries for high throughput system to system messaging now. ஃபுல்லாக படிக்க. You can use queues to decouple heavyweights process to buffer in batch and work. Amazon SQS stores message util microservice and serviceless applications process them now. சரி, ஓகே. ஸோ இது என்ன சொல்றாங்க நான் சொல்றேன், பார்ட்டாக சொல்றேன். இப்போ அமேசான் எஸ்கியூஎஸ் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் கியூஸ். கியூனா நீங்க பார்த்துருக்கீங்களா? இங்க நம்ம வந்து ஒரு தீம் பார்க் போறப்ப அங்க கியூ நிற்கும், தியேட்டர் போறப்போ கியூ நிற்கும். நம்ம கியூல என்ன பண்ணுவோம்? வி வெயிட். கரெக்டா? அப்ப அதே மாதிரி தான் இந்த எஸ்கியூஎஸ் வந்து ஒரு கியூ ப்ரொவைட் பண்றான். ஓகே. ஸோ அது வந்து ஹை த்ரூ அவுட் லைக் ஹைலி லைக் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டு சிஸ்டம் மெசேஜிங். இட் கேன் பி எய்தர் சிஸ்டம் ஆர் அப்ளிகேஷன், எனிதிங் வி கேன் கால். கரெக்டா? அப்போ சிஸ்டம் டு சிஸ்டம் மெசேஜிங்காக தான் கியூ யூஸ் பண்றோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடலாம் அதை என்னன்ட்டு. அதுக்கு அடுத்த லைன்ல என்ன சொல்ல வரானா, நீ கியூவை வந்து யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் கியூ டு டீகப்பிள். டீகப்பிள்னா என்னங்க அர்த்தம்? கப்பிள் அப்படின்னா ஒன்னா ஒட்டினது. டீகப்பிள்னா பிரிச்சு வைக்கிறது. ஹெவி வெயிட் ப்ராசஸஸ் அண்ட் பஃபர் அண்ட் பேட்ச் ஒர்க். ஓகே. ஸோ அப்போ 2 அப்ளிகேஷன் தனித்தனியா இருக்குன்னா இது நீ ஒரு கியூ வச்சு அவனை என்ன பண்ணலாம்? நீ கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அமேசான் எஸ்கியூஎஸ் ஸ்டோர்ஸ் மெசேஜஸ் அன்டில் நான் சொன்னேன்ல மைக்ரோ சர்வீஸ் அண்ட் சர்வர்லெஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தம். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஏ ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறான்னு வைங்களேன், அது கியூல வெயிட் பண்ணுது அப்ளிகேஷன் பி வந்து எடுக்கிற வரைக்கும். அதுதான் அவன் சொல்லி முடிச்சிடறான் இந்த இடத்துல. இப்போ இது எப்படி நம்ம கிரியேட் பண்றது நம்ம பார்ப்போம். கிரியேட் பண்ணிட்டு அந்த மெசேஜை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணி பார்ப்போம். ஓகே. இப்போ கிரியேட் கியூ. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கியூஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்டு, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸ்டாண்டர்ட்னா நம்ம அனுப்புற மெசேஜ்ன்றது எந்த ஒரு ஆர்டருமே இல்லாம ஆர்டர் இஸ் நாட் ரிசர்வ்ட் நம்மளோட ரிசீவருக்கு போகும். அதான் ஸ்டாண்டர்டு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா நான் அனுப்புற மெசேஜ் ஒரு ஆர்டரா போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய், ஹலோ, வெல்கம். அப்போ ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னது? ஹாய். அடுத்து வெல்கம். அதுக்கு அடுத்து ஹலோ. அப்போ ஒரு ஆர்டர் ஃபார்மேட்ல பொறுத்தா ஃபிஃபோ. நான் ஸ்டாண்டர்டே எடுத்துக்கிறேன். கியூக்கு பேரு டெஸ்ட் கியூ அப்படி நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து அந்த கியூவோட கான்ஃபிகரேஷன். இந்த கான்ஃபிகரேஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன்ஷன் பீரியட் தான். அப்போ அந்த கியூல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வரைக்கும் அந்த மெசேஜ் வெயிட் பண்ணலாம். ஓகே.
ஸோ அதான் வந்து ரிட்டன்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கியூவோட சைஸுங்க. இந்த கியூ வழியா அனுப்புற மெசேஜ் இருக்குல்ல, அதோட சைஸ் என்னவா இருக்க முடியும் மேக்ஸிமம் கேட்டிங்கன்னா, 256 கேபி தான் இருக்க முடியும். நாட் மோர் தென் தட். இட் இஸ் நாட் 1 எம்பி, இட் இஸ் நாட் 2 எம்பி. சைஸ் என்னது? 256 கேபி தான் அனுப்ப முடியும். இப்போ என் கிளைண்ட் வந்து என்கிட்ட கேட்குறான், எனக்கு ஒரு 2 எம்பி மெசேஜ் அனுப்பணும். அனுப்ப முடியுமா? கியூ வழியா அட்டஸ்டச்சில் அனுப்ப முடியாது. ஏன்னா நம்மளோட மேக்ஸிமம் சைஸ் என்னது? 256 கேபி தான். நீங்க என்ன 256 சொல்லலாம்னா, டிவைட் பண்ணி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த கான்ஃபிகரேஷன்ல. மற்றபடி எல்லாமே நீங்க யூ கேன் கீப் த டாஸ்க் டிஃபால்ட். ஏன்னா இதுல சேஞ்சஸ்ன்றது நம்ம பண்ண தேவையில்லை. கீழே வரேன். என்கிரிப்ஷன். இப்போ என்கிரிப்ஷனுக்கு நம்ம வரோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்கிரிப்ஷன் டேட்டா அட் ரெஸ்ட், டேட்டா அட் டிரான்சிட். கரெக்டா? இப்போ இந்த கியூல இருக்கிற டேட்டா அட் ரெஸ்டா அட் டிரான்சிட்டா? கியூல வந்து தங்கும்போது அட் ரெஸ்ட், கியூவை விட்டு போகும்போது டிரான்சிட். அப்போ இங்க வந்து அட் ரெஸ்ட் என்கிரிப்ஷன் நம்ம பண்றோம். ஓகே, ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகுது, ஸ்டோர் ஆகுதுனாலே அட் ரெஸ்ட் தான். அப்போ அதுக்கு நமக்கு மல்டிபிள் மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எஸ்எஸ்சி யூஸ் பண்ணலாம், இல்ல கேஎம்எஸ் யூஸ் பண்ணலாம். எஸ்எஸ்சினா என்னது? சர்வர் சைடு என்கிரிப்ஷன். கேஎம்எஸ் தான் கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ எனிதிங் வி கேன் யூஸ். எனக்கு தேவையில்லை, டிசேபிள் கொடுத்துட்றேன். என்கிரிப்ஷனாக எனக்கு வேண்டாம். ஆக்சஸ் பாலிசி. எதுக்கான ஆக்சஸ் பாலிசினா இந்த கியூக்கான ஒரு ஆக்சஸ் பாலிசி. ஓகே, அகெயின் எந்த ஒரு இடத்துல நமக்கு ஸ்டோரேஜ்ன்ற விஷயம் வருதோ அந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும்? ரூல் வந்துடும், பாலிசி வந்துடும். யார் இதை ஆக்சஸ் பண்ணலாம், யார் இதை ஹேண்டில் பண்ணலாம், அதுதான் இந்த ஆக்சஸ் பாலிசி. இது இதுக்கு முன்னாடி எங்கெங்க பார்த்துருக்கோம்? ஞாபகப்படுத்தி பாருங்க. S3ல பார்த்துருக்கோம். அப்புறம் S3ல அப்புறம் EFSல பார்த்துருக்கோம். எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். ஞாபகம் இருக்கா? எஸ், EFSல பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ SQSல பார்க்குறோம். அப்போ வந்து எந்த இடத்துல நமக்கான அந்த டேட்டா போய் ஸ்டோர் ஆகுதோ அங்கே நமக்கு ஆக்சஸ் பாலிசி அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது பேசிக்காகவே இருக்கட்டும். இதெல்லாம் பெரிய சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த JSON டாக்குமெண்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் ஹாவ் அ ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட் ஃபார் திஸ். ஒன்றும் இல்லை, யார் இந்த கியூக்கு மெசேஜ் அனுப்பணும், ஓகே, அதான் அது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ரைவ் அலோவ் பாலிசி அப்படின்னு இருக்கு. ஓகே, இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் லெட்டர் கியூன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது டெட் லெட்டர் கியூ? இப்போ சம்டைம்ஸ் இப்போ இந்த கியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போயிட்டு அந்த கியூவை பிளாக் பண்ணிடுச்சு. அந்த மெசேஜால மற்ற எந்த ஒரு மெசேஜுமே அந்த கியூ வழியாக பாஸ் ஆகாமல் அப்படியே தடுத்து நிப்பாட்டும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி மெசேஜ் எல்லாத்தையுமே வந்து DQக்கு புஷ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ எந்த ஒரு மெசேஜ் கியூ வழியாக போக முடியலையோ அது வந்து டெட் லெட்டர் கியூக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா ஏன் அது போகலை, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத we can get the details from dead letter queue. அங்கே நம்ம எடுத்துக்கலாம். அது பேர் DQன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ undeliverable messages to dead letter queue. ஓகே, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. கிரியேட் கியூ. இப்போ நம்ம கியூக்கு நமக்கு என்ன வரும்னா ஒரு URL வரும். இங்கே இருக்கு பாருங்க. காப்பி த URL. இப்போ இந்த URL எங்கே போகும்னா இந்த அப்ளிகேஷன் ஏவோட ப்ராப்பர்ட்டி ஃபைலில் போயிடும். இது வந்துருச்சா? அட்ரஸ் மாதிரி இந்த கியூவோட அட்ரஸ் தான் அந்த URL. ஓகே, அந்த அட்ரஸ்க்கு மெசேஜ் அனுப்பும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நமக்கு ஒரு டெஸ்ட் திஸ் கியூ. இப்போ கீழே வரேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா
சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ் இருக்கா? கிளிக் பண்ணிட்டு ஹாய் வெல்கம் டு எஸ்கியூஎஸ். ஓகே. டெலிவரி டிலே எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் மெசேஜ் போகலாம்? நான் சொன்னல அங்கே நீங்கள் விட்டா கூட யூ கேன் செட் இட் அப் இயர். அது வந்து கியூ லெவலில் இது சென்ட் பண்ணுற மெசேஜ் லெவலில் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஆட்ரிபியூட்ஸ் வேணும்னா. இப்போ ஐ வெல்கம் டு இப்போ வந்து சென்ட் மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. கீழே வந்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி தான் இது ரிசீவ் மெசேஜ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போல் ஆகுது. போல் ஃபார் மெசேஜ் பண்ணோன்னே இங்கே எனக்கு புது மெசேஜ் வந்திருக்கு பாருங்க. சைஸ் என்னது? 17 பைட்ஸ். அப்போ மேக்ஸிமம் சைஸ் என்னவா இருக்கும்? 253 கேபி. இப்போ நான் உள்ள வரேன். இதோ பாருங்க, இதான் மெசேஜ். அந்த மெசேஜை அதுக்கான ஆட்ரிபியூட்ஸ் டீட்டெயில்ஸ் அது எங்கேருந்து வந்துச்சு ஐடி எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இதுதாங்க எஸ்கியூஎஸ். அப்போ நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் நம்ம இந்த மாதிரி கியூ கிரியேட் பண்ணணும். அந்த கியூவோட இந்த யூஆர்எல் எடுத்து டெவலப்பர் கொடுத்தா போதும். ஸோ திஸ் இஸ் த கியூ கிரியேஷன் ப்ராசஸ். எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா we are going to learn about SNS. அதை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்என்எஸ்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் இருக்கும் எல்லாருக்குமே, கரெக்டா? ஸோ ஆஃபீஸ் சம்மந்தமான குரூப் இருக்கும், வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபேமிலிக்கு ஒரு குரூப் இருக்கும். இப்போ வீக்கெண்டில் இருக்கிற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? உங்கள் எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கரெக்டா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் அப்போ லைக் இந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த நோக்கியா ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், சின்ன ஃபோன்ஸ் இருக்கும். அப்போ எஸ்எம்எஸ்ல நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம். ஆஸ்ட்ராலஜி, பியூட்டி டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு, அப்போ இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு இருக்கும். அப்போ அது நம்ம கிரிக்கெட்டு அதெல்லாம் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நமக்கு என்ன வரும்னா அலர்ட் வரும், டெய்லி அலர்ட் வரும். கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்குதுன்னா ஸ்கோர்லாம் நமக்கு வரும், மெசேஜாக வந்துடும் ஃபோனில். ஏன்னா அப்போ வந்து இந்த ஹாட் ஸ்டார்லாம் கிடையாது, கரெக்டா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நம்மளோட யூடியூப் கூட இருக்கு, ஃபுட் சேனல் இருக்கு, அதுக்கடுத்து வீலாக் இருக்கு, அப்புறம் டெக் சேனல்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சேனல் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வி சப்ஸ்கிரைப். ஏன் பண்ணணும் ஒரு சேனலை சொல்லுங்க? அப்பதான் அவன் லேட்டஸ்டா எதனா வீடியோ போட்டானா அப்டேட் வந்து நமக்கு அலர்ட்டா வரும், கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம கிளவுட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்கும். we can create டாபிக்ஸ். அந்த டாபிக் அண்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணிக்கலாம் இது போல. ஸோ இவங்கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா they are the subscribers. S1, S2, S3. இது டாபிக் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா EC2 சர்வர் சம்பந்தமான ஒரு டாபிக். அப்போ EC2ஓட அந்த சிபியூலாம் இருக்குல்ல, அது அதிகமாயிருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணும். யாருக்கு போகணும் அந்த அலர்ட்? இவங்க எல்லாருக்குமே போகணும் அந்த அலர்ட். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன டாபிக் ஆனால் வைக்கலாம், லோட் பேலன்ஸர் சம்மந்தமாக வைக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா S3 பக்கெட் சம்மந்தமாக நம்ம டாபிக் வைக்கலாம். ஒரு பக்கெட் கிரியேட் ஆனால் எனக்கு அலர்ட் கொடு, டெலீட் ஆனால் எனக்கு அலர்ட் கொடு, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு அப்லோட் ஆனால் எனக்கு ஒரு அலர்ட் கொடு. அந்த மாதிரி we can create multiple topics. For each topics we will have a subscriber. கிளியரா இது? ஸோ எஸ்கியூஎஸ்ல நமக்கு கியூ இருக்கும், எஸ்என்எஸ்ல நமக்கு என்ன இருக்கும்னா டாபிக் இருக்கும். அப்போ அண்டர் த டாபிக் வி ஹாவ் அ சப்ஸ்கிரைபர். சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளா இருக்கலாம், இல்லை வேற சர்வீஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே. எஸ்என்எஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்ப்போம்.
ஸோ இதே இடத்துல போயிட்டு எஸ்என்எஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கேட்கறது டாபிக் நேம் தான். நான் என்ன சொல்றேன், ஸோ டெஸ்ட் டாபிக் அப்படின்னு நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப். இதுலயுமே நமக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஸ்டாண்டர்டு. என்ன பண்றேன், இதுவே இருக்கட்டும். டிஸ்பிளே நேம் இது ஆப்ஷனல். ஐ எம் கோயிங் டு கிவ் அ சேம் நேம். ஓகேவா? ஸோ என்கிரிப்ஷனு, ஆக்சஸ் பாலிசி இதெல்லாம் அதில் பார்த்த அதே விஷயம் தான். டேட்டா ப்ரொடெக்ஷனு. ஓகே ஓகே. டெலிவரி ஸ்டேட்டஸ் லாகிங்னா அனுப்புன மெசேஜ் சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியரா, அதான் அது. ஓகே. கிரியேட் டாபிக். ரொம்ப சிம்பிளா ஒரு டாபிக் கிரியேட் பண்றேன். இப்போ எனக்கு டாபிக் கிரியேட் ஆயிடுச்சு. டாபிக்கு யூஆர்எல்லாம் இருக்காது. டாபிக்ன்றது ஜஸ்ட் ஐட்டம். இந்த மாதிரி ஐட்டம் ஒன்று, அவ்வளோதான். இப்போ இது கீழே போய் பார்த்தீங்கன்னா கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ இது டாபிக்கோட ஏஆர்என் இங்க இருக்கு பாருங்க. ஏஆர்என் இதான். ஏஆர்என்னா என்ன அர்த்தம்னா அமேசான் ரிசோர்ஸ் நேம் அப்படின்னு அர்த்தம். அதான் ஏஆர்என். நீங்க அமேசான்ல என்ன கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும், ஒரு ஏஆர்என் ஐடி கிரியேட் ஆகும். அதான் இந்த ஏஆர்என். இப்போ நான் மெயில் வழியா சப்ஸ்கிரைப் ஆட் பண்ண போறேன். தயா, உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்க தயா. நான் தயா. எஸ் தயா. எஸ்னா இன்சில் முன்னாடி எஸ். எஸ் தயா. டிஏஒய்ஏ 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 என்ஏஎன் டிஏஎன் 01@gmail.com. ஓகேவா? கீழே போயிட்டு கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். தயாக்கு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். வந்திருக்கா தயா நோட்டிஃபிகேஷன்? வந்திருக்குண்ணா. அக்செப்ட் பண்ணுங்க தயா. அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேண்ணா. இப்போ அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பெண்டிங்னு இருக்கா ஸ்டேட்டஸ். இப்போ அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். சி கன்ஃபார்ம். இப்போ கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். குரு, உங்களோட மெயில் ஐடி சொல்லுங்க. AW notification subscription குரு. confirmation. Okay. ப்ரோ இல்ல சார். AW notification குரு இல்லையா? சரி ஜனா. confirmation. Okay. ஜனா ஜேஎஸ் ஜனா ஜேஎஸ் 1706 124 1706 1706 ஓகே 1706 @gmail.com. @gmail.com. அது என்னது 1706? சார் டிஃபால்ட்டா வந்துச்சு, அது அப்படியே இருக்கு. பர்த்டேட்டா? இதுதான் அவனோட மெயில் ஐடி அமேசான் வெப் சர்வீஸ்க்கு வந்து jena@aws பாஸ்வேர்டு. இது மாத்தி அது 2000 கேட்டேன். இல்ல நான் அது கேட்டேன். மாதிரி பண்ணியே வச்சிருக்கோம். யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி விடு. எம்எஃப்ஏ இருக்கு. வாசல் தெரிஞ்சாலும் ஒன்றும் இது பண்ண முடியாது. வச்சுக்கோ. மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிரு. ஓகே. ஸோ எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலிட்டடா என்ன பண்ணுது தயா? ஹலோ ஹலோ அண்ணா, எதுவும் பண்ணலையாண்ணா? எதுவும் பண்ணலையா? அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா என்ன அதுல? ஆமா, அதுக்கு அப்புறம் உடனே டெலிட். ஏன் உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ண? இல்லண்ணா,
கன்ஃபர்மேஷன் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். சரி ஓகே ஜனா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க ஜனா. அதுல பண்ணிட்டு delete பண்ணிட்டு இருக்க நீ, அதுல unsubscribe பண்ணிட்டு இருக்கவ இந்த இடத்துல deleted வந்துருச்சு. சரி ஓகே நான் என்னோட அதுல ஐடியா ஆட் 60 பண்றேன். to அந்த அவன் பண்ணிட்டு சமாளிக்கிறான் அவன். இப்போ இன்னும் நான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ மெயில் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். டாபிக் வந்திருக்கும், ஏடபிள்யூஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இப்போ டாபிக்ல போயிட்டு கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இங்க கிளிக் டு unsubscribe இருக்கா? தயா என்ன பண்ணிட்டு இருக்கா? இதான் கிளிக் பண்ணிட்டு ஆமா. இருக்காரு. ஆமாண்ணா அதுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன் நான். சரி ஓகே. இப்போ இங்க போயிட்டு நான் உள்ள வந்தேன்னு வைங்களேன், 2 பேர் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க இந்த இடத்துல. இப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கான் தயா திரும்ப. 3 பேர் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. 1 2 3. அப்போ டோட்டலா இப்போ என்னோட இந்த டாபிக் கீழே எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? 3 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போ இந்த டாபிக்ல இருந்து ஐம் கோயிங் டு கிவ் them an alert, பப்ளிஷ் மெசேஜ். ஸோ டாபிக் என்னன்னா டெஸ்ட் அலர்ட் அப்புறம் டாபிக் நான் கொடுக்குறேன். இது டிடிஎல்லாம் நத்திங் பட் டைம் டு லிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கீழே வந்துட்டு அது எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல, டிஃபால்ட்டே நமக்கு ஓகேவா தான் இருக்கும். கீழே போயிட்டு மெசேஜ் பாடி, ஹாய் திஸ் இஸ் டெஸ்ட் அலர்ட் ஃப்ரம் a நியூ டாபிக். இப்போ கீழே போயிட்டு பப்ளிஷ் மெசேஜ். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் பாருங்க. ஃபார் ஆல் ஆஃப் யூ யூ வில் கெட் a நோட்டிஃபிகேஷன், a நியூ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா? டெஸ்ட் டாபிக் அலர்ட் வந்துருச்சா? அப்ப இத ஆமா. எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்களேன். எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இத? இப்ப நம்ம எல்லா ரிசோர்ஸுமே கிளவுட்ல இருக்கு. அது ஏதோ மும்பையோ யூஎஸோ அங்க இருக்கு. அதுல எதுனா பிரச்சனை அப்படின்னா நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாது, டைரக்டா பார்க்க முடியாது. அப்ப நம்ம இந்த மாதிரி டாபிக்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு சர்வர்ல ஏதோ இஷ்யூ அப்படின்னா என்ன பண்ணு, எனக்கு அலர்ட் கொடு. அப்ப ரியல் டைமா ஒரு செட்டப் நம்ம பண்ண போறோம் அடுத்து வித் ஹெல்ப் ஆஃப் கிளவுட் வாட்ச். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு காம்பனன்ட் கொண்டு வர போறேன் இன் பிட்வீன்ல. அந்த காம்பனன்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் வாட்ச் CW. பிக் பாஸ் ஷோ பார்த்துருக்கீங்களா? எஸ்ண்ணா. யார் யார் என்ன பண்றாங்க அப்படின்றத கேமரா பார்த்துட்டே இருக்கும், சுத்திட்டே இருக்கும். அதுவும் யாராச்சும் லவ் டாபிக் மட்டும் பண்ணாங்கன்னா அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சுத்தும் அந்த கேமரா. ஆமாண்ணா. அவங்க என்ன பேசுறாங்க அதெல்லாம் கேட்கும், நல்லா ஜூம் பண்ணி கேட்கும். கரெக்டா? அந்த மாதிரி கிளவுட் வாட்ச்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. இது வந்து கிளவுடோட பிக் பாஸ் மாதிரி. அப்ப எந்தெந்த சர்வீஸ் எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே இது என்ன பண்ணும்னா திஸ் வில் மானிட்டர். என்னது? மானிட்டர். மானிட்டரிங் பண்றதுக்கான ஒரு சர்வீஸ் தான் கிளவுட் வாட்ச். அப்ப இன்னைக்கு நம்ம மொத்தம் 3 டாபிக் பார்க்குறோம், SNS, SQS அப்புறம் கிளவுட் கிளவுட் வாட்ச். வாட்ச். இப்போ நான் கிளவுட் வாட்சை வந்து என்ன சொல்ல போறேன்னா, என்கிட்ட ஒரு EC2 சர்வர் இருக்கு. அந்த EC2 சர்வர்ல CPU வந்து ஒரு 60% மேல போயிருச்சு கன்சப்ஷன் அப்படின்னா என்ன பண்ணு, எனக்கு இந்த டாபிக் கிட்ட சொல்லி அலர்ட் கொடு என் அட்மின்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன். யார் அட்மின் இங்க? தயா, தினேஷ், ஜனா. இதான் செட்டப். அப்ப இந்த EC2 சர்வர்ல 60% CPU ஆகுது. கிளவுட் வாட்ச் அது என்ன பண்ணுது, அப்சர்வ் பண்ணுது. கிளவுட் வாட்ச் அடுத்து என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் த்ரெஷோல்டு லிமிட் ரீச் ஆயிடுச்சு. அடுத்து இது யார்கிட்ட சொல்லும், இது போயிட்டு டாபிக் கிட்ட சொல்லும். டாபிக் அந்த மெசேஜை சப்ஸ்கிரைபருக்கு அனுப்பிச்சிடும். இது ஒரு சிம்பிள் இன்டெகிரேஷன். இது ரியல் டைம்லயும் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொல்லலாம்
ஸோ நான் க்ளவுட் வாட்சை இன்டெகிரேட் பண்ணி அலர்ட் செட் பண்ணியிருக்கேன் எஸ்என்எஸ்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம் இன்டர்வியூல. ஓகே, இது எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட டாபிக் இருக்கு. இப்போ நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, இந்த கியூவை நமக்கு வேண்டாம், டெலீட் பண்ணிடலாம். இந்த கியூவை காஸ்ட் எல்லாம் கிடையாது, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். டெலீட், கன்ஃபார்ம். இப்போ நான் EC2க்கு போறேன். ஆல்ரெடி சர்வர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கே வந்து செட் பண்ணலாம். ஸோ லெட் மீ செக். யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்ஜீனியா, இது எந்த ரீஜன்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட டாபிக் இருக்குல்ல, டாபிக் ஓகே யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்ஜீனியால தான் இருக்கு, நார்த் வெர்ஜீனியா. ஓகே, இதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்ஜீனியால தான் இருக்கு. எந்த ஒரு சர்வருமே இல்லை. லெட் மீ கிரியேட் அ சிம்பிள் சர்வர். ஸோ டெஸ்ட் சர்வர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அமேசான் லினக்ஸாவே இருக்கட்டும். டிஃபால்ட்டா இருக்கட்டும், எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கட்டும். கீழே வந்து நான் கொஞ்சம் அந்த CPU யூஸ் பண்ணோம்ல, அதுக்காக என்ன பண்றேன், பேஷ் ஸ்கிரிப்ட் மட்டும் சும்மா ரன் பண்ணிக்கிறேன். எதுக்காக வந்து இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் CPU அதிகமா கன்சியூம் ஆகும். ஓகே, லான்ச் இன்ஸ்டன்ஸ். ஓகே, எனக்கு இப்போ சர்வர் ரன்னிங் வந்துச்சு. இந்த ஐடி இருக்குல்ல, இந்த ஐடியை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. நீங்க கிரியேட் பண்ண சர்வரோட ஐடி, காப்பி த ஐடி. இப்போ டாபிக் போங்க, இதான் டாபிக். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன செட் பண்ணோம் அடுத்து, இப்போ நம்ம கிட்ட சர்வரும் இருக்கு, டாபிக்கும் இருக்கு. நம்ம என்ன செட் பண்ணணும், இந்த டாபிக்கையும் சர்வரையும் கனெக்ட் பண்ண போற இந்த கிளவுட் வாட்சை நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே போறேன். ஸோ கிளவுட் வாட்ச் அப்படி சர்ச் பண்ணுங்க. கிளவுட் வாட்ச் இங்க இருக்கு பாருங்க, மானிட்டரிங் ரிசோர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். மேக் ஷூர் தட் இந்த கிளவுட் வாட்ச் டாபிக் இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒரே ரீஜன்ல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெர்ஜீனியா. சில பேருக்கு இது கிளவுட் வாட்ச் வரும்போது மாறிடும் இந்த டேப். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏஐ ஆப்ரேஷன் புதுசா வந்திருக்கு. எல்லா இடத்துலயும் ஏஐ, எங்க பார்த்தாலும் ஏஐ. சைனாக்கார வந்து இது பண்ணி விட்டான், மொத்தமா காலி பண்ணி விட்டான் மொத்தமா அந்த ஏஐ. ஓகே, ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கா, நம்ம இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம். இங்க சிபியும் மெட்ரிக் தான், மெமரியும் மெட்ரிக் தான், எவ்வளோ டிராஃபிக் உள்ள வருது அதுவும் மெட்ரிக் தான். இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. சர்வருக்கு மட்டும் நான் சொல்றேன். இங்க ஆல் மெட்ரிக்ஸ் கொடுத்துட்டு உள்ள வரலாம். இப்போ இங்க சொல்றேன் பாருங்க, கிளவுட் வாட்சால எந்தெந்த மெட்ரிக்லாம் பார்க்க முடியும்ன்ற அந்த லிஸ்டே இங்க கொடுத்துருக்கான். இபிஎஸ்ல மெட்ரிக் பார்க்க முடியும், EC2, EFS, ஈவென்ட்ஸ், லாக்,
ஆர்டிஎஸ் RDS, யூசேஜ். SNS. இதுல வந்து இத்தனை மெட்ரிக்ஸ் அதால பார்க்க முடியும். எஸ்என்எஸ், எஸ்கியூஎஸ் இத்தனை மெட்ரிக்ஸ் பார்க்க முடியும். இப்போ இதுல நான் எது இன்ட்ரெஸ்டடு? EC2. அதுல Yes. மட்டும் எத்தனை மெட்ரிக்ஸ் அதால பார்க்க முடியும்? 84 மெட்ரிக் 88 மெட்ரிக்ஸ் பார்க்க முடியும். ப்ரீ இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்ரிக்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. சி ஸ்டேட்டஸ் செக் அது இது எல்லாத்துக்கும் மெட்ரிக்ஸ் இருக்கும். இப்போ நான் எந்த ரிசோர்ஸ் நான் பார்க்க போறேன்? அப்போ அதோட ஐடி இருக்குல்ல, அதை வச்சு சர்ச் பண்ணுங்க. ஸோ ப்ரீ இன்ஸ்டன்ஸ் மெட்ரிக் நார்மல் மெட்ரிக்ஸ் EC2 போகலாம். ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸுக்கு என்னால் 12 மெட்ரிக்ஸ் வரைக்கும் பார்க்க முடியும்னு வந்திருக்கு. இப்போ 12 மெட்ரிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டட்னா இந்த CPU யூட்டிலைசேஷன் இதான். இப்போ இதை செலக்ட் பண்ண உடனே இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி வரும் பாருங்க. இது வந்துச்சா சார்ட்டு? இது என்ன சார்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைம் சீரீஸ் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து டைம் கீழே, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா CPU யூசேஜ். அப்போ இப்போதைக்கு CPU எங்கே இருக்கு? இந்த பாயிண்ட்ல இருக்கு. இங்கே 3 hours இருக்கு. நான் மாத்துறேன், கஸ்டம் கொடுத்துட்டு ஸோ 1 minute செட் பண்ணுறேன். 1 minute சார்ட் செட் பண்ண பாருங்க. 21, 22 1 நிமிட்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் நான் சர்வர் கிரியேட் பண்ணதால அது இங்கே இருக்குது. இது எப்படி போகும்னா அது டைம் கன்சப்ஷன் ஏற்ற மாதிரி இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து இப்படி இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கோங்க. இந்த மாதிரி கன்சப்ஷன் இப்போ எங்கே இருக்குன்னா 21க்கு மேலே இருக்கு. CPU யூட்டிலைசேஷன் கரெக்டாக 21க்கு மேலே இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பூட் அப் ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்தோம்ல, அதனால இங்கே இருக்கு. நார்மல்னா அது இங்கே கீழே இருக்கும், இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து CPU செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்தேன்னு வைங்களேன், இந்த இடத்துல கிராஃப்ட் மெட்ரிக்ஸ்ன்னு இருக்கும் ஆப்ஷன். மேலே வந்தா அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆவரேஜ் டைம் வந்து எனக்கு 5 minutes. இது கொஞ்சம் இந்த டேஷ்போர்ட் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த பேராமீட்டர் தான் வேணும். 5 minutes நான் பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து கிரியேட் அலாரம் இங்கே இருக்கு பாருங்க, பெல்லு மாதிரி இருக்கா? தெரியுதா எல்லாருக்குமே பெல்லு? Yes, கேன் sir. எவ்ரி ஒன் சி? எஸ் சார். எஸ், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே தான் நம்ம கண்டிஷன் செட் பண்ணுற இடம். ஸோ இப்போ என்னோட கன்செப்ஷன் எங்கே இருக்கு? டாட்டு அட் ப்ரெசன்ட் 21:05 இருக்கு. கரெக்டா? CPU யூட்டிலைசேஷன் நான் பார்க்குறேன். இந்த சர்வருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆவரேஜ் இருக்கு. அப்போ அது என்னது ஆவரேஜ்? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஐ கிவிங் யூ 3 numbers 3, 4, 2. இந்த 3 நம்பரோட ஆவரேஜ் என்னது சொல்ல முடியுமா யாராச்சும்? 3 சார். 3 எப்படி சொல்றீங்க 3ன்ட்டு? 3 ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவோம் சார். 3 ஆட். ஸோ சம் ஆஃப் த நம்பர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் நம்பர். கரெக்டா? அது ஆவரேஜ். அப்போ 3 + 4 + 2 டோட்டலாக எவ்வளோ வருது உங்களுக்கு? மொத்தம் 9 வருது. 9 divided by 3 நம்பர்ஸ் இருக்கா? அப்போ ஆவரேஜ் இஸ் 3. அப்போ அதே மாதிரி தான் இந்த CPU கன்சப்ஷனும். நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு 5 minutes ஆவரேஜ் எடு, அதில் 70% மேலே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ண? அலர்ட் ஜென்ரேட் பண்ணு. அப்போ அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? அப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் மினிட் என்னோட CPU எந்த பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72% இருக்கு. 2வது நிமிஷம் என் CPU வந்து பார்த்தீங்கன்னா 68% இருக்கு. 3வது நிமிஷம் என் CPU வந்து பார்த்தீங்கன்னா 67% இருக்கு.
4வது நிமிஷம் என் சிபி வந்து பார்த்தீங்கன்னா 70%ல இருக்கு. 5வது நிமிஷம் என் சிபி வந்து பார்த்தீங்கன்னா சிபி யூட்டிலைசேஷன் 65%ல இருக்கு. இப்போ இந்த சினாரியோவில் ஆவரேஜ் எடுத்தா எனக்கு அலர்ட் போகுமா போகாதா? இந்த சினாரியோ 5 மினிட்ஸ் ஆவரேஜ் எடுக்கிறேன். சொல்ல முடியுமா யாராச்சும்? என் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 70%. ஓகேவா? இப்ப 5 நிமிட்ஸ் ஆவரேஜ் எடுக்கிறேன்னு வைங்களேன், 70% மேல போகுமா இல்ல 70 கம்மியா வருமா? 70 கம்மியா சார். அப்ப அலர்ட் போகுமா? போகாது. அதுதான் சொல்றேன். ஓகேவா? அப்ப எல்லாத்தையுமே கூட்டி நம்ம 5ஆல வகுத்தோம்னு வைங்களேன், அது 70% கம்மியா தான் இருக்கும். அப்ப நம்ம டார்கெட்ன்றது 70. அப்ப அலர்ட் போகாது. அதான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே? இங்க இருக்கு பாருங்க. இப்ப நம்ம CPU ஸ்டார்ட் ஆகும்போது எங்க இருந்துச்சு? ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சுன்னா மேல இருந்துச்சு 21. அந்த ப்ராசஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் எங்க வந்துருச்சு? லாஸ்ட் கீழே வந்துச்சு. 4% கிட்ட போயிடுச்சு. கரெக்டா? இதுதான். இந்த மாதிரிலாம் லைன் சார்ட் வரும் நம்ம கன்சியூம் பண்ண. ஓகே, வந்துச்சு பாருங்க லைன். இப்ப நம்ம யூட்டிலைசேஷன் எங்க இருக்கு? 4 கம்மியா தான் இருக்கு. இப்ப பீரியடும் இங்க இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டாட்டிக் தான், அனாமலி கிடையாது, ஸ்டாட்டிக். இப்ப நம்மளோட CPU கன்சப்ஷன் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல், லோவர் தென் ஈக்குவல், லோவர். இப்ப என்னன்னா 70%க்கு மேல அப்படின்னா நான் என்ன கண்டிஷன் செட் பண்ணுவேன்? கிரேட்டர். அப்ப 70%க்கு மேல போனாதான் நமக்கு என்ன வரும்? அலர்ட் வரும். 70 போனா அலர்ட் வருமா? வராது. ஏன்னா இது 70க்கு மேல ரீச் ஆகணும். அப்ப 70 வந்தாலும் எனக்கு அலர்ட் வேணும்னா கிரேட்டர் ஈக்குவல் கண்டிஷன். ஓகே, லோவர் ஈக்குவல் லோவர். நான் இப்ப எனக்கு அலர்ட் கண்டிப்பா எனக்கு வரணும். அதனால என்ன செட் பண்றேன்? லோவர்னே செட் பண்றேன். லோவர் தென் எனக்கு 40% த்ரெஷோல்டு. இப்போ கண்டிப்பா நம்மளோட கன்செப்ஷன் எங்க இருக்கு? 40 கம்மியா இருந்தா எனக்கு அலர்ட் கொடுன்னு சொல்றேன். அலர்ட் ஆகுமா? எனக்கு 100% ஆகும். கரெக்டா? 100% அலர்ட் ஆகும். இப்ப நெக்ஸ்ட், அப்ப நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நோட்டிபிகேஷன் போனோம்? ஓகே மெட்ரிக்ஸா, இன்சபிஷியன்ட் டேட்டாவா? இப்ப இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன மாதிரி நோட்டிபிகேஷன் போனோம் தான் சொல்றாங்க. எனக்கு ஏதோ நீ பண்ண வேண்டாம். எனக்கு ஒரு என்னோட டாபிக் இருக்கு. அந்த டாபிக்கு அலர்ட் செட் பண்ணு. இதோ இங்க இருக்கு பாருங்க, டாபிக் இருக்கா? செட் பண்ணிட்டு கீழே போயிட்டு இந்த லாம்டா ஆக்ஷன், ஆட்டோ ஸ்கேலிங் ஆக்ஷன், EC2 ஆக்ஷன் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆட்டோ ஸ்கேலிங் ஆக்ஷன் என்ன பண்ணோம்? அடிஷனல் சர்வர் ஆட் பண்ணோம். இப்ப நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுவே சில ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அதான் இந்த ஆட்டோ ஸ்கேலிங் ஆக்ஷன். EC2 ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் சர்வரோட அந்த லிமிட் CPU கிராஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் பண்ணி ரீஸ்டார்ட்லாம் பண்ணும். இங்க இருக்கு பாருங்க, ஸ்டாப்பு, டெர்மினேட்டு, ரீபூட்டு அதெல்லாம் பண்ணும். எனக்காக வெயிட் பண்ணாது. கிளவுட் வாட்ச் சிஸ்டம் மேனேஜர் ஆக்ஷன்னா இந்த இது ஜென்ரேட் பண்ண, டிக்கெட் ஜென்ரேட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது பண்ணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அலாரம் நேம். ஸோ EC2 அலர்ட் அப்படி நான் கொடுக்குறேன். ஹாய் டீம், check the CPU utilization and logs. சும்மா சொல்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட், இப்ப கீழே போயிட்டு கிரியேட் அலாரம். அவ்வளவுதான். இப்ப இந்த அலாரம் அப்படின்றது 5 நிமிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இட் டேக்ஸ் 5 நிமிட்ஸ் அப்ராக்சிமேட்லி. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, அலாரம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே என்ன வரும்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்க எல்லாருக்குமே யூ வில் கெட் a நோட்டிஃபிகேஷன். டவுட் எதனா இருக்கா இதுல? இப்போ நான் பண்ண விஷயங்கள்
நம்ம clear தான். டாபிக் செட் பண்ணோம், சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம். கிளவுட் வாட்ச்க்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த சர்வரோட ஐடியை கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுச்சு, இந்த சர்வர்ல நான் இத்தனை மெட்ரிக்ஸ் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுல நான் சிபியூ மட்டும் எடுத்தேன். அதுல சிபியூ எனக்கு வந்து 40% கம்மியா இருந்துச்சு கன்சப்ஷன் அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் கொடு. டெஸ்ட்டுக்காக நான் பண்ணேன். அப்ப என்ன பண்ணோம், 40% கம்மியா தான் இருக்கு, டாபிக் ஒரு அலர்ட் கொடுக்கும். டாபிக்கு சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கும். வந்துருச்சா மெசேஜ்? எஸ்ண்ணா. ஈஸி டு அலர்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்க, அழகா வந்திருக்கும். அப்போ எங்க இருந்து வந்திருக்கு, என்ன மாதிரி அலர்ட், அது எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடும். ரீஜன்ல இருந்து ஆமா, எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் இதுல. ஓகே, ஸோ யா கைஸ், ஸோ நம்ம வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட் அவர் டுடேஸ் செஷன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டவுட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா கேளுங்க. சரியா? ஸ்டாப் ரெக்கார்டிங். எனக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த